லண்டன்ல ஒரு மகன் மருமக பேர குழந்தைங்களோட இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்ததுனால அங்க வந்து இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்கிறதுக்காக அப்பாவை அங்க வச்சிருக்காங்க. அவர் பேர் வேலாயுதம். கிளம்புறாரு. காலையில மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டா எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையாவது தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்க உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவர் ரொம்ப கோவமா திட்டுறாங்க. இல்லம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆமா இப்படித்தான் அன்னைக்கு சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க. இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்ல நின்னீங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்ல இறங்கி இன்னொரு ட்ரெயின்ல ஏறி ஒரு பார்க்ல போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுத கழிச்சிட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோட இருந்தாலும் நம்ம ஏன் இந்த லண்டன்ல வந்து கஷ்டப்பட போறோம், ஊர்ல இருந்திருப்போம். காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவர் மனசுக்குள்ள கதைகள் எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி வந்து டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி 2 ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்வார். இப்ப மருமக மகன் கிட்ட சொல்றா, டெய்லி உங்க அப்பா பாட்டுக்கு கிளம்பி போறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 பவுண்டு ஆகுது. இனிமே வாரத்துல 1 நாள் 2 நாள் மட்டும் போக சொல்லுங்க, பெரிய உல்லாச பயணம் போறாரோ உங்க அப்பா, சொல்லுங்க. ஏமா அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம் தான், அதை எப்படி சொல்றது, சொல்லுங்க, சொன்னா தான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க, அவரால் என்ன வருமானம் வருது. மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போறான். என்னடா சொல்லுடா என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமா இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பார்க்குறான். தயங்காம சொல்ற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில 2 பேருக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனா இருக்கிறான். இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போயிருக்காரு. இவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான். சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காம சொல்லு. உடனே அப்படி கையை காட்டுறான். அங்கே ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாப்பா. இதுக்கே எவ்வளோ தயங்குற, அப்பட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறா. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிற்கிறான். என்னடா இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வாங்கி கொடுக்குறாரு. சந்தோஷமா சாப்பிட்றான். போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமா ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பார்க்குறாரு. 3 ரூபா. இவர்கிட்டையும் வெறும் 3 ரூபா தான் இருக்குது. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான காசு 2 பேருக்கும். இப்படியே யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கேக்கு வேணுமாப்பா? வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சரிப்பா அப்படின்னு 3 ரூபா கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துறாரு. அவன் சந்தோஷமா சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு காலி ஆயிடுச்சு. என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு ஏதாவது கதை சொல்லி உன்னை கூட்டு போறேன். சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போறாரு. கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறாங்க. கால் வலிக்குதுலடா? இல்லப்பா. தயங்காம சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமா கதை சொல்லிக்கிட்டே கூட்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்ற, எதா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காம சொல்லு, அப்பா தானடா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை திரும்ப 2 பேருமே நினைச்சு பாக்குறாங்க. என்னடா தயக்கம், அப்பா தானே சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லாம ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் நம்ம அவங்க கிட்ட வாங்கி வாங்கி அனுபவிக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நமக்கு தந்து இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளவு படிச்சிருக்கிறதுக்கு, இவ்வளவு வசதியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அவங்களுக்கு தேவையான ஒன்றை கேட்பதற்கு நம்ம முன்னாடி எவ்வளவு கூசி நிக்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம ஒருபோதும் நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தரவே கூடாது என்பதை அந்த காலத்திலேயே இந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க.